நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள இலங்கை பாடசாலை மேம்பாட்டு அதிகாரிகளுடன் கலந்துரையாடல் நடத்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க முடிவு செய்துள்ளார். ஜனாதிபதி மக்கள் தொடர்பு பணிப்பாளர் நாயகம் தர்மஸ்ரீ கமகே நேற்று உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். அதன்படி இந்த கலந்துரையாடலை அடுத்த செவ்வாய்க்கிழமை மாலை 6 மணிக்கு நடத்த ஜனாதிபதி ஒப்புக்கொண்டதாக கூறப்படுகிறது. யாழ் சர்வதேச விமான நிலையத்தின் அபிவிருத்தி பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற அதே நிலையில் புதிய விமான சேவைகள் தொடர்பில் ஆராய்ந்து வருகிறோம் என கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். இலங்கை மின்சார சபை மறுசீரமைக்கும் நடவடிக்கையின் போது தாமாக முன்வந்து ஓய்வு பெற விண்ணப்பித்த ஊழியர்கள் தற்போது கடும் நெருக்கடிக்கு நிலைக்கு உள்ளாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மின்சார சபையை கலைப்பதற்கான திகதி பலமுறை ஒத்திவைக்கப்பட்டதன் காரணமாகவே தாம் இந்த நெருக்கடியை எதிர்நோக்கியுள்ளதாக அந்த ஊழியர்கள் மேலும் தெரிவித்தனர். முன்னாள் அமைச்சர் ஜார்ஜ் பெர்னாண்டோ உள்ளிட்ட 5 சந்தேக நபர்களை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குறித்த சந்தேக நபர்களுக்கு எதிரான வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அதற்கமைய குறித்த சந்தேக நபர்களை எதிர்வரும் 13ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிவான் இதன் போது உத்தரவிட்டார். ஜார்ஜ் பெர்னாண்டோ கூட்டுறவு மற்றும் உள்நாட்டு வர்த்தக அமைச்சராக இருந்தபோது சாதுச நிறுவனத்திற்கு சொந்தமான லோரியொன்றை துஷ்பிரயோகம் செய்த சம்பவம் தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கின் அடிப்படையில் நிதி குற்ற புலனாய்வு பிரிவினரால் குறித்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டு பத்தலை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். மால்டாவில் வேலை வழங்குவதாக வாக்குறுதி அளித்து வெளிநாட்டில் நடத்தும் பெரிய அளவிலான மனித கடத்தல் நடவடிக்கை குறித்து இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்திற்கு தகவல் கிடைத்துள்ளது. துபாய் சுத்தா என்ற நபர் தனது தனிப்பட்ட சமூக ஊடக கணக்குகளில் காணொலிகளை வெளியிட்டு இந்த மோசடியை மேற்கொண்டு வந்துள்ளார். மேலும் அவருக்கு பணத்தை கொடுத்து தனது மோசடியில் சிக்கிய நபர்களிடமிருந்து தற்போது பணியகத்துக்கு முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்று வருகின்றன. அதற்குமே அவருக்கு எதிராக தற்போது பணியகத்தினால் அவசியமான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதுடன் மேலும் இந்த மோசடியில் சிக்கியவர்கள் இருப்பின் கூடிய விரைவில் பணியகத்திடம் முறைப்பாடு செய்யுமாறு பணியகம் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுக்கின்றது. இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகின்றது. இதன் அடிப்படையில் நேற்றைய நிலவரத்தின்படி 1 அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது 1,60,339 ரூபாவாக காணப்படுகிறது. அத்தோடு 24 கேரட் தங்க கிராம் 56,580 ரூபாவாக பதிவாகியுள்ளது. பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை 1,750 ரூபாவாக அதிகரிப்பது தொடர்பான தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சிற்கும் இலங்கை தோட்ட தொழிலாளர்கள் சங்கத்திற்கும் இடையிலான ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளது. குறித்த ஒப்பந்தமானது நேற்று பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சில் வைத்து கையெழுத்திடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிக்கும் போது ஜனாதிபதியினால் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான சம்பளத்தை 1,750 ரூபாய் வரை அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட 5 தேரர்களில் சிலர் சிறையில் அடைக்கப்பட்டு சிலர் உடல் நலக்குறைவால் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சிறையில் இருக்கும் பிக்குகளுக்கு உணவு வழங்குவதற்கு சிறைச்சாலை அதிகாரிகள் மறுக்கின்றனர். வைத்தியசாலையில் பிக்குகள் சங்கிலியால் கட்டப்பட்டுள்ளனர் என சிவில் அமைப்புகள் தெரிவித்துள்ளன. இலங்கையில் அண்மை காலமாக அதிகரித்து வரும் கடன் அட்டை மோசடிகள் மற்றும் காவல்துறை போன்று ஆள்மாறாட்டம் செய்து முன்னெடுக்கப்படும் பண மோசடிகள் குறித்து இலங்கை கணனி அவசர தயார்நிலை குழு மற்றும் இலங்கை போலீசார் மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். சந்தேகத்துக்கிடமான நடவடிக்கை காரணமாக உங்கள் கடன் அட்டை முடக்கப்பட்டுள்ளதாக கூறி பரப்பப்படும் போலி குறுஞ்செய்திகள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் போன்று நடித்து மேற்கொள்ளப்படும் மோசடிகள் குறித்து பொதுமக்கள் அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உங்கள் கடன் அட்டை முடக்கப்பட்டுள்ளது,
24 மணித்தியாலங்களுக்குள் அதனை சரி செய்யாவிடில் அது ரத்து செய்யப்படும் என்றவாறு போலி இணைப்புகள் உள்ளடக்கிய குறுஞ்செய்திகள் அனுப்பப்படுகின்றன. அந்த இணைப்புகளை அழுத்துபவர்கள் தமது தேசிய அடையாள அட்டை இலக்கம் உள்ளிட்ட தனிப்பட்ட விவரங்களை வழங்க தூண்டப்படுகின்றனர். நாட்டில் தேங்காய் எண்ணெயில் நடக்கும் மோசடி தொடர்பாக பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தேங்காய் எண்ணெயுடன் உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் எண்ணெய் வகைகளை கலந்து சந்தைக்கு கொண்டுவரும் அபாயம் உள்ளதாக நுகர்வோர் உரிமைகளை பாதுகாப்பதற்கான தேசிய இயக்கம் சுட்டிக்காட்டுகிறது. போலீஸ் அதிகாரிகளுக்கு வழங்கப்படும் சம்பளம் போதுமானதாக அமையவில்லை என போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்துள்ளார். போலீஸ் குற்ற அறிக்கை பிரிவில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். பண்டார்நாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் ஏற்கனவே உள்ள விமான பட்டியலில் புதிதாக பெய்ஜிங் கேபிட்டல் ஏர்லைன்ஸை சேர்க்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விமான நிறுவனம் இன்று முதல் செயல்பாடுகளை தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது. பெய்ஜிங் டாக்ஸிங் சர்வதேச விமான நிலையத்திற்கும் பஞ்சாப் விமான நிலையத்திற்கும் இடையே வாரத்திற்கு 2 முறை விமானங்களை இயக்கும். அதேபோன்று இந்த விமான நிறுவனம் ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளிலும் சேவைகளை வழங்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. புதிய வழித்தடம் நாடு புத்தாண்டில் நுழையும் வேளையில் இலங்கையின் விமான போக்குவரத்து சுற்றுலா துறைகளுக்கு ஊக்கமளிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடமாகாணம் தற்போது கடுமையான மணல் பற்றாக்குறை என்ற மிகப்பெரிய நெருக்கடியை எதிர்கொண்டு வருவதாக இலங்கை தேசிய நிர்மாண சங்கம் வடமாகாண கிளையின் தலைவர் நந்தரூபன் தெரிவித்துள்ளார். இந்த நிலை வீடமைப்பு, அரசு அபிவிருத்தி திட்டங்கள், தனியார் கட்டுமானங்கள் மட்டுமல்லாது கட்டுமானத் துறையில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் வாழ்வாதாரம் கொண்ட ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களையும் கடுமையாக பாதித்து வருகிறது எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். கிண்ணியா நகரசபை எல்லைக்குட்பட்ட பிரதான வீதியில் நேற்று அதிகாலை இடம்பெற்ற விபத்தில் இளைஞர் ஒருவர் நூலிலையில் உயிர் தப்பியதோடு கால்நடை ஒன்றும் பலத்த காயத்துக்குள்ளாகியுள்ளது. கிண்ணியா வீதி சம்பத் வங்கிக்கு முன்னால் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. அதிவேகமாக சென்ற மோட்டார் சைக்கிள் ஒன்று வீதியின் குறுக்கே நின்ற கட்டாக்காளி மாடுடன் நேருக்கு நேர் மோதியுள்ளது. இந்த விபத்தில் மோட்டார் சைக்கிளை செலுத்திய இளைஞர் பலத்த காயங்களுக்குள்ளான நிலையில் உயிர் தப்பியுள்ளார். எனினும் விபத்துக்குள்ளான மாட்டின் காலொன்று முறிவடைந்துள்ளதோடு மோட்டார் சைக்கிளும் பலத்த சேதத்துக்குள்ளாகியுள்ளது. யாழில் மகள் மூட்டிய தீயில் வயோதிப தாயொருவர் உயிரிழந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது. அரியாலையைச் சேர்ந்த பரமசிவம் பரமேஸ்வரி என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இவர் தனது மகளுடன் வசித்து வந்துள்ளார். கடந்த 17ஆம் தேதி இவரது மகள் வீட்டுக்கு அருகே குப்பைக்கு தீ வைத்துள்ளார். பின்னர் வீட்டை பூட்டிவிட்டு வெளியே கடைக்கு சென்றுள்ளார். இதன்போது தாயார் வீட்டு அறையில் உறங்கிக் கொண்டிருந்துள்ளார். இதன்போது ஜன்னல் வழியாக தீயானது உள்ளே சென்று கொடியில் இருந்த ஆடைகளை பற்றி வீட்டுக்கூரை மரங்களிலும் பற்றியுள்ளது. அப்போது குறித்த வயோதிப பெண் படுக்கையில் இருந்த நிலையில் அவர் மீதும் தீப்பற்றியுள்ளது. அவர் அவலக்குரல் எழுப்பிய நிலையில் அருகிலுள்ள வீட்டில் வசித்த மற்ற மக்கள் ஓடி வந்து அவரை காப்பாற்றி யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சேர்ப்பித்துள்ளார். இருப்பினும் சிகிச்சை பலனின்றி நேற்று உயிரிழந்துள்ளார். இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.